இப்போ தமிழ்நாட்டுக்கு வெளியே அண்டை மாநிலங்களில் இப்படி ஒரு நெருக்கடி இருக்கு, உயிர் பறிபோகுது. தமிழ்நாட்டுக்குள்ள போதை புழக்க கலாச்சாரம் மிக வேகமா பரவி இருக்கு. அது இந்த புதிய ஆட்சி தாவேகா ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்தா உடனடியாக நான் கட்டுப்படுத்திடுவேன் அப்படின்னு கடுமையா தேர்தல் பரப்புரையில எல்லாம் ஏற்கனவே முந்தைய ஆட்சி மேல குற்றச்சாட்டு சொன்னார். இப்ப ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள் ஆகுது. ஆனா இன்னைக்கு கூடுதலா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புழக்கம் மேலோங்கி, குறிப்பா பள்ளிகள்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் வகுப்பறையில அரசு பள்ளியில பெண் குழந்தைகள் மது அருந்துறத பாக்குறோம். எவ்வளவு பெரிய சமூக சீரழிவது தாய் தமிழ் சமூகத்துல. பள்ளி கல்லூரிகள்ல ஒழுக்கமும் நீதியும் முதன்மையா கற்பிக்க வேண்டிய இடத்துலயே மது அங்க எவ்வளவு தாராளமா கிடைக்கிறது மிக ஆச்சரியமா வியப்பா இருக்கு. இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு சமூக அரசியல் சூழல்ல இல்லாத ஒன்று. அதே மாதிரி நேற்று கோவையில இந்துஸ்தான் கல்லூரியில 3-4 நாட்களா இந்த பெரிய அளவுல நம்ம அந்த அமுதன் அந்த அழகான தம்பி, அந்த பெற்றோர்கள் அவ்வளவு அழகா, கோவை ஒரு அமைதியான பகுதி, கல்லூரி ஒரு ஒரு பிரபலமான கல்லூரி, இந்துஸ்தான் கல்லூரியில் ஒன்று போய் அந்த தம்பியை சேர்த்துனா 3ஆம் ஆண்டு மாணவன். அதாவது 20க்கும் மேற்பட்ட மாணவர்களால் ஒரு மாணவர் அடித்து கொலை செய்யப்படுகிறார். இதுவரைக்கும் நமக்கு எந்த ஒரு வெளிப்படையான நீதி இல்ல. பிரதான சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. சட்டமன்றத்துக்குள்ள சட்டம் ஒழுங்கு குறித்து எதிர்க்கட்சிகள் வினா எழுப்பினால், நம்மை போன்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் வினா எழுப்பினால், இப்ப வரைக்கும் அரசினுடைய வெளிப்படையான ஜோசப் விஜயனுடைய அரசு எந்த பதிலும் தரல. இன்னும் முழுமையா அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டார்களான்னு தெரியல. சம்பவத்துக்கான காரணத்தையே அரசு மறைக்குது. அது இதை விட பெரிய கொடுமை. சம்பவத்தினுடைய காரணம் இப்ப என்ன, நீங்க அங்க போதை பொருட்கள் அங்க புழக்கத்தில் இருந்துச்சு, அமுதன் தம்பி தான் அதை வந்து கல்லூரி நிர்வாகத்திடம் அல்லது காவல்துறைக்கு சொன்னாரு. அதை குறித்து விசாரணை நடந்ததாகவும் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அதையெல்லாம், அதாவது அந்த செய்தியை நிர்வாகத்துக்கு சொன்னதுக்காக, காவல்துறைக்கு சொன்னதுக்காக அந்த தம்பி அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கார் என்றால் அது மேல அந்த பெரிய அளவுல நீதி இல்ல. அது மிக சாதாரணமா பள்ளி கல்வி அமைச்சர்கள் சட்டமன்றத்துக்குள்ளேயே அது சாதாரண ஒரு குழு மோதல் என்று சொல்லி கடந்து போறதை பாக்குறோம். அந்த நிர்வாகமும் அதை முழுமையா வெளிப்படையா சொல்லாத பாக்குறோம். அது மிக வன்மையாக நாங்கள் அனைத்து கட்சி கூட்டமைப்பு அதை வன்மையா கண்டிக்குது. அதே மாதிரி இப்ப திருவொற்றியூர்ல 2 நாட்கள்ல நேற்று வகுப்பறையில் தனுஷ் வந்து அதுவும் கஞ்சா போதை பொருட்கள் 30 பேர் கொண்ட கும்பலால அடித்து கொலை செய்யப்பட்டு இன்னைக்கு பெற்றோர்கள் கதறதை பாக்குறோம். அப்ப பள்ளியில கல்லூரிகளே போதை சந்தைகளாக கேந்திரங்களாக மாறுவது, அதை விநியோக மையமாக மாற்றுகிற அளவுக்கு ஒரு சமூகம் சீரழிந்திருக்கிறது. அதை இந்த ஜோசப் விஜய் அரசு வேடிக்கை பார்க்கிறது, கட்டுப்படுத்தல. ஆனா இது எப்படி நம்ம கட்டுப்படுத்தி இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தி ஒழுங்குபடுத்துறது? அப்ப நம்ம ஒரு முதல் தலைமை பட்டதாரிகளா அந்த பெற்றோர்கள் பட்டியலிட சமூகத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பெற்றோர்கள் கதறி அழுகிறத நம்ம கண்ணீரோட பாக்குறோம். எப்படி நம்பி பள்ளிக்கு பெண் பிள்ளைகளை அனுப்புனா அது மதுவுக்கு இரையாகி கிடக்கு, ஆண் பிள்ளைகளை அனுப்புனா நீங்க அதுகளும் உயிருக்கே ஆபத்து, உயிர் அச்சம் இருக்கு. இதையெல்லாம் சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கிற பொழுதே நடக்குது. இதெல்லாம் என்ன சட்டம் ஒழுங்கு இந்த தமிழ்நாடு அரசு காவல்துறை பராமரிக்குது? ஆகவே இந்த அனைத்து கட்சி எங்களுடைய கூட்டமைப்பு சார்பா மிக வன்மையா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசை, ஜோசப் விஜய் அரசை இரும்பு கரம் கொண்டு போதையை கட்டுப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சிரமம்? தேர்தலுக்கு முன்பு எப்படியெல்லாம் வீரவசனம் பேசுறது ஜோசப் விஜய், தேர்தல் கடந்து 100 ஆண்டுகள் முதலமைச்சரானவர் 100 நாள் ஆயிடுச்சு. சம்பவம் தொடர்ந்து பள்ளியில் மாணவர்கள் படுகொலை செய்யப்படுகிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது. பெண் பிள்ளைகளை பாதுகாப்பு இல்லை. ஆனா இவைகளெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுல உங்களுக்கு கவனம் இல்லை. மாலையில 24 மணி நேரமும் அரசியல்ல பொதுவெளியில் இருக்க வேண்டிய முதலமைச்சர் எங்க மறைஞ்சிருக்கிறீங்க? உங்களுடைய 24 மணி நேரமும் என்ன அரசியல் அல்லது நிர்வாகத்தை கண்காணிக்கிறீங்கிறதே வெளிப்படை இல்ல. அமைச்சர்கள் ஏதாவது வெளிப்படையா சட்டமன்றத்துக்குள்ள பேசுறாங்களா? சட்டமன்றத்துக்குள்ள ஆளுகிற கட்சி பதில் சொல்லல. சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிற எதிர்கட்சிகளாவது இதை பத்தி ஒரு கூர்மையான விவாதங்களை பிரதான ஆளுகிற திமுகவோ அதிமுகவோ பிரதானமா இதை நேர்மையா விவாதிக்கிறாங்களா? இதோட கொடுமை இன்னும் அந்த மதுபானத்துல நீங்க வந்து மதுவை கட்டுப்படுத்துறேன்னு சொன்ன விஜய் 11 வகையான மதுபானத்தை செயற்கை நிறமூட்டி சுவையூட்டின்னு சொல்லிட்டு ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தடை செய்றீங்க. 24 மணி நேரத்தில் மதுபான ஆலைகளுக்கு மீண்டும் அதை ஒழுங்குபடுத்தி விற்பனைக்கு மீண்டும் அனுமதிச்சிருக்கீங்க. அப்ப என்ன, இப்ப நீங்க திமுகவை விட அதிமுகவை விட முந்தைய ஆட்சியின் சீர்கேடுகளில் இருந்து மாற்றத்தை கொண்டு வரும்னு சொன்ன விஜய் ஒரு மாற்றத்தை கூட கொண்டு வராமல் ஏற்கனவே இருந்த சீர்கெட்டு இருந்த நிர்வாகத்தை மீண்டும் சீர்கெடுத்துகிற வாய்ப்பை தான் இந்த ஜோசப் விஜய் அரசை பார்க்கிறோம். ஆகவே இனிமேலாவது விழித்துக் கொண்டு தமிழ்நாடு அரசு, தமிழக வெற்றி கழக அரசு, ஜோசப் விஜய் சட்டம் ஒழுங்கிலையும் அண்டை மாநிலங்களில் பச்சை தமிழர்கள் 3 பேர் கர்நாடக வனத்துறையால் சுட்டுக் கொலை செய்திருக்கிறதெல்லாம் நீ உடனடியாக கர்நாடக அரசை அல்லது நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இங்கே வழக்கு பதிவு செய்யணும்.
இங்க வழக்கு பதிவு செய்து அந்த வனத்துறையினரை கைது செய்யற அளவு கைது செய்யணும். அந்த இறந்து போன தமிழர்களுக்கு அரசு வேலை கொடுக்க, உங்க கட்சிக்கு மாநாட்டுக்கு வந்து கூட்டத்துக்கு வந்து நெரிசல் இருந்தா அரசு வேலை உச்சநீதிமன்றத்து வரைக்கும் போய் உறுதி செய்றீங்க. ஒரு 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருந்தீங்கல்ல. இந்த 3 தமிழர்களுக்கு உடனடியாக அரசு குடும்பத்தினுடைய அரசு வேலை கொடுக்கணும். தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசு கிட்ட இழப்பீட்டை வாங்கி இழப்பீடு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த கல்லூரி போதை பழக்கத்தில் இன்னைக்கு தனுசும் அமுதன் இறந்திருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை தரணும், 1 கோடி ரூபாய் இழப்பீடு தரணும். அது நீங்க கல்லூரி நிர்வாகத்திற்கு அரசு கொடுக்குமான்னு தெரியும். யாராவது ஒருத்தர் கட்டாயமா அதில் கொடுக்கணும். இவைகளெல்லாம் குறித்து தமிழ்நாட்டை ஆளுகிற கட்சியும் பிரதான எதிர்க்கட்சிகளும் மக்களின் மீது அக்கறை இல்லாமல் இருக்கலாம். 8 கோடி தமிழர்களை உயிருக்கு உயிராக நேசிக்கிற இயக்கங்கள் தான் நாங்க. 24 மணி நேரமும் பதவிகளையோ அல்லது எந்த தடித்த அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்க்காத மக்களோடு மக்களாக இருந்து 24 மணி நேரமும் இயங்குகிற தலைவர் பெருமக்கள் தான் நாங்க. பல்வேறு மக்களுக்காக போராடி பல்வேறு வழக்குகளை சந்தித்து சிறைக்கு போன தலைவர்கள் நாங்க. இப்ப ஆட்சியில் இருக்கிறவங்களும் எதிர்க்கட்சிகளும் ஒரு வழக்கு ஒரு நாள் சிறைக்கு போகாதவங்க. இவர்கள் எப்படி நம்மகிட்ட நீதி கிடைக்குங்கிற அச்சம் தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டினுடைய தாய் தமிழ் உறவுகள் 8 கோடி பேர் எங்களுடைய அனைத்து கட்சி இந்த மக்களுக்காக போராடுகிற அனைத்து கட்சி கூட்டமைப்பை மிக வலிமையாக ஆதரிக்கிறார்கள். எதிர்காலத்தில் இதுபோன்ற கல்லூரி மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு இரையாவதை தடுக்காத தமிழக அரசையும், அதே மாதிரி கர்நாடகாவில் இந்த பாதிக்கப்பட்டு உயிரிழந்த 3 தமிழர்களுக்கு நீதியும் சட்டப்படி குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதையும், மாஞ்சோலை அதே மாதிரி மேகமலையில ஒரே ஒரு மனிதனுக்கு கூட வாழ்விடத்தை சிதைப்பதற்கு உச்சநீதிமன்றம் அல்லது அதனுடைய பரிந்துரைத்த கமிட்டியோ மத்திய அரசோ மாநில அரசோ காவல்துறையோ அல்லது துணை ராணுவமோ ஒரே ஒரு மனிதனை கூட அவருடைய வாழ்விடத்தில் இருந்து அந்த வாழ்வாதார பகுதியில் இருந்து வெளியேற்றக்கூடாது என்று நாங்கள் எடுக்கிற போராட்டம். காவேரி மேகதாது அணை கட்டக்கூடாது. இந்த போராட்டத்தில் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். நாங்கள் எடுத்த எந்த போராட்டமும் இதுவரை தோற்றதில்லை. ஜல்லிக்கட்டை நாங்கள் தான் போராட்டம் எடுத்தோம். IPL கிரிக்கெட் போட்டியை நாங்கள் தான் நிறுத்தினோம். பல்வேறு போராட்டங்கள் ஜல்லி அப்படி எத்தனையோ போராட்டங்கள் வென்ற இயக்கங்கள் நாங்க. ஆகவே இந்த முன்னணி நாங்கள் எடுத்திருக்கிற இந்த பிரச்சனைகளையும் கட்டாயமா நாங்கள் வெற்றி பெறுவோம். 8 கோடி தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்போம். எதிர்க்கட்சியும் தமிழக ஆளுகிற கட்சி வெற்றி கழகமும் இனிமேலாவது திருந்தி இது மாதிரியான மக்கள் விரோத சிக்கலில் இருந்து சட்டம் ஒழுங்கை சீராக்கி மக்களை பாதுகாப்பாக வைக்கணுங்கிறத எங்களுடைய வேண்டுகோளா வைக்கும். அமுதன் அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது 2 மாணவர்கள் பிரிவுகளுக்கு நடந்த சண்டை, அது போதை விஷயம் கிடையாது அப்படின்னு மறுத்திருக்காரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க? தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் தான் அவர் மறுத்துட்டு இருக்காரு இல்லன்ற மாதிரி. அப்படிங்க அந்த மாணவர் இறந்தது வந்துட்டு 2 கேங்குக்குள்ள நடந்த சண்டை அப்படிங்கிறாரு. அவங்க எதை வச்சு ஆய்வு பண்ணாங்க? எதை வச்சு ஆய்வு பண்ணாரு அவரு? இல்ல அதுதான் பெரிய சட்டத்துறை அமைச்சரையா இப்ப நீங்க திமுகவை அப்படி பண்ண அப்படி நீங்க கேள்வி இதுக்கு பதில் சொல்ல வேண்டியவரே முதலமைச்சருங்க. இது இஸ் லா அண்ட் ஆர்டர். ஒரு மரணம் வந்து ஒரு கல்லூரிக்குள் நடந்திருக்குது. ஒரு மிகப்பெரிய 20 பேர் கொண்ட கும்பல் போய் தாக்கி ஒரு பண்ணிக்கிறாங்க. 2 பேர் சமமா இவர் ஒரு படம் வச்சிருந்தாரா, அவர் படம் வச்சிருந்தாரா? 2 வீலர் போய்க்கிறாரு அமுதனும் இன்னொருத்தரும் அஜீஸும். அஜீஸை கீழே இறக்கி விட்டு போட்டு அமுதனை மட்டும் அடிச்சு கொண்டு வந்துக்கிறாங்க. இது எப்படி வந்து கோஷ்டி பெரிய சண்டை குழு மோதலா வர முடியும்? அவர் குறிப்பிட்டு தாக்கப்பட்டிருக்கிறார். அதை வந்து இதுக்கு வந்து சரியான பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர் தமிழ்நாடு போலீஸ் துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் சொல்லணும். தவிர பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அப்புறம் மீன்வளத்துறை அமைச்சர், அப்புறம் சுற்றுலாத்துறை அமைச்சர், இதெல்லாம் வந்து அப்ப அந்த தன்மையை அந்த சீரியஸ் அதனுடைய முக்கியத்துவத்தை மழுங்கடிக்கிற வேலை தான். அதை விட பன்மடங்கு கூடியிருக்கு. ஆகவே நீங்க அமுதன் இதுல கூட நீங்க குழு மோதல் அப்படின்னா இப்ப அமுதனோட குழு யாரு? அமுதனோட குழு தாக்குதலினால இன்னொரு குழுவில் பாதிக்கப்பட்டது யாரு? பதில் இல்ல. என்ன காரணத்துக்காக அந்த நடந்துச்சு இதுவரைக்கும் சொல்லல, காவல்துறை சொல்லல. 2 பேத்துக்குள்ள மோதல். ஏன்னா இது மாதிரி அங்க கஞ்சா விநியோகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது இவனுக்கு தெரிஞ்சு இதை கல்லூரி நிர்வாகம் கூட்டு இவனை விசாரிச்சு இவன் கல்லூரி நிர்வாகத்துக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். காவல்துறைக்கு அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கு. காவல்துறை கூட்டு விசாரிச்சிருக்கு. ஆக இது முழுக்க முழுக்க அங்க அந்த பகுதியில் வித்த போதைப் பொருள் கஞ்சா உள்ளிட்ட நவீனமான போதைப் பொருள்களை இங்க அதிக அளவில் பயன்படுத்துறாங்கிறது இப்ப அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களே பேட்டி கொடுத்திருக்காங்க. இங்க போதை கலாச்சாரம் நிறைய இருக்கு, மயக்கம் போட்டு விழுறாங்க, அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுறாங்க அப்படின்னு. இப்ப நீங்க தொலைக்காட்சி சமூக வலைதளங்களை பார்த்தாலே எங்க மற்ற ரோட்ல பஸ்ஸுக்கு இந்த மாதிரி படுத்துக்கிறான், காவல்துறை அதிகாரியை அடிக்கிறான், பொதுமக்களை வெட்டுறான்,
துரத்தி வெட்டுறாங்க. உங்களுக்கு தெரியும், இப்ப கல்லூரி மாணவர்களே உங்களுக்கு நம்ம சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஒருத்தவங்க துரத்தி போய் வெட்டுறாங்க. இப்போ நேற்றுக்கு திருவொற்றியூரில் நடந்தது அப்படிதான். அது மிகப்பெரிய ஒரு போதை மாபியாக்கள், போதை கலாச்சாரம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி காலத்தில் இல்லாத வண்ணம் இங்க வந்து கொடிகட்டி பறக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு மனித உயிர்கள் இன்னைக்கு மலிவற்றதாக மாறி இருக்கிறது. அதனால கண்டிப்பா இதுக்கு பொறுப்பான முதலமைச்சர் கண்டிப்பா அவர் இது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு ஒரு பதிலை முதலமைச்சர் தான் சொல்லணும். ராஜ்மோகன் சொல்றதையோ சம்பந்தப்பட்ட நிர்மல்குமாருக்கோ அது பொறுப்பு இல்ல. அது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் உள்ள சட்ட ஒழுங்கு எல்லண்டோவை மெயின்டைன் பண்ற இந்த நாட்டுடைய முதலமைச்சர் தான் இதற்குரிய பதில சொல்லணும். நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஒரு கேள்வி. கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு எதிராக மேகதான காட்டுறாங்க, தமிழர்கள் எதிர்த்து போராடுறாங்க. கர்நாடகா 3 பேர் சுட்டுக் கொண்டு இருக்காங்கல்ல, இந்த வன்மத்தை வச்சு கூட செய்ய வாய்ப்பு இருக்குங்களா? அந்த மாதிரி இல்ல இருக்கும். இவங்க வந்து மேகதாட்டு அருகில தான் இது நடந்திருக்கு. அதனால மேகதாட்டு அருகே யாரா வந்தாங்களா தமிழர்கள் அப்படின்ற அடிப்படையில கூட ஒரு அச்சத்தை உருவாக்குறதுக்காகவே கூட இந்த திட்டமிட்ட இந்த படுகொலையா கூட இது இருக்கலாம். அதனால கர்நாடகா செய்யறது மேகதாட்டியும் அநியாய அக்கிரமோ, நமக்கு உச்சநீதிமன்றம் காவேரி நதியான சொல்லி தண்ணீரை திறந்து விடுறது அநியாய அக்கிரமோ, இந்த மாதிரி பேருந்துகளை கொளுத்துறது, தமிழர்கள் அடிக்கிறது, வீடுகளை தீக்கரை ஆக்குறது, உச்சநீதிமன்றம் கடந்த காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கிய நிதியை தர மறுக்கிறது, இது முழுக்க ஒரு இன வெறியுடன் தமிழர்களை கர்நாடக அரசு கையாளுகிறது. இதையும் இனியும் நாங்கள் பொறுக்க முடியாது. இதற்கான ஒரு கவுண்டர், இதற்கான ஒரு எதிர்வினையை தமிழ் சமூகம் ஆற்றும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒத்த கருத்துள்ள அரசியல் கட்சிகள், அமைப்புகளை அணிதிரட்டி விரைவில் இதற்கான தக்க பாடத்தை நாங்கள் கர்நாடகத்துக்கு தூட்டுவோம். இனியும் பொறுப்பதற்கு இல்ல. எத்தனை உயிர்களை நாங்கள் பலி கொடுப்பது சொல்லுங்க? தமிழ்னா செத்துக்கிட்டே தான் இருக்கணுமா? எங்க வீடுகள் என்ன எழுவிடாதான் இருக்கணுமா? அப்ப இதுக்கு ஒரு முடிவை நாங்க கட்டுவோம். 91ங்க அப்ப இதே மாதிரி காவிரி பிரச்சனை வந்த போது மாண்டியா மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து போய் பல வருஷங்களாக வந்து அங்க கரும்பு விவசாயம் பண்ணுகிறாங்க. அத்தனை குடும்பங்களையும் அடிச்சு விரட்டினாங்க. அவங்க வந்து வீட்டில் வரும்போது துணிமணியும் கூட ஒண்ணு கட்டின துணியோட தான் வெளியே வந்தாங்க. சோ எல்லா காலகட்டங்களிலும் இந்த காவிரி பிரச்சனையை வச்சு தமிழர்களுக்கு எதிரான சிந்தனை வந்து கர்நாடகத்தில் அப்படியே நெருப்பு எப்பப்பதான் தேவைப்படுதோ அவங்க வந்து தமிழர்களை குறி வச்சு தாக்குறாங்க. அதனால சிறு சிறு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கூட அது வந்து இது காவிரி மனசுல வச்சு ஆன்டி தமிழ் மக்கள், தமிழக மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய செயல்கள் தான். அதனால இந்த பிரச்சனையிலையும் அந்த காவிரி அவர்களை மனசுல வச்சு செயல்படுன்னு சொல்ல முடியாது. இல்ல முக்கியமா வந்து நெல்லை நடக்கக்கூடிய போராட்டம், மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தோட பிரச்சனையும், மேகமலை இருக்கக்கூடிய ரெண்டு எந்த பிரச்சனைங்க கர்நாடகத்துக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் முடிவு. ஏற்கனவே நாங்க திடீர் தான் நாங்க வந்து தமிழ் வாழ்வுரிமை கூட்டமைப்பு, உங்களுக்கு தெரியும், பெரிய பேருந்துகளை பிடிச்சி கர்நாடக அமைப்புகள் அலுவலகங்கள்ல முற்றுகிட்டோம். அந்த மாதிரி இது அரசுக்கு ஒரு சவுக்கடி கொடுக்கறதுக்கு நாங்க தலைவர்கள் பேசி திடீர்னு அந்தந்த கட்சி தொண்டர்கள் அந்தந்த எல்லைகள்ல இதற்கான எதிர்வினையை ஆற்றுவோம். இதுல சரியான நடவடிக்கை எடுக்கணும். அங்க போராட்ட குழு, விவசாயிகள், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு அந்த குடும்பத்துக்கு நீதி வழங்கப்பட்டு அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு கர்நாடக அரசு வேலை கொடுத்து அந்த பாதிப்புக்கான 2 கோடி ரூபாயை வழங்கி திருநாட்டு கொலை வழக்குல அந்த ஃபாரஸ்டை கைது செய்யணும். அப்படி இல்லை என்றால் பல வீரப்பெண்கள் உருவாவாங்க. இது காலத்தின் கட்டாயம். இனிமேல் பொறுக்க முடியாது. ஓகே, தேங்க்யூங்க. தேங்க்யூ.